ஹலோ கைஸ், அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். ஆஃப்டர் ஒரு ஸ்மால் கேப்க்கு அப்புறமா உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்பவே ஹாப்பி. ஏன் அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்மளுடைய லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துட்டு தான் இருக்கும். பட் ஒரு டைமில் அந்த பிரச்சனையெல்லாம் குறைஞ்சிரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கும் பொழுது இன்னும் அதுக்கும் அடுத்த லெவலில் பிரச்சனை அப்படிங்கிறது புதுசாக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனை அப்படிங்கிறது ரீசெண்ட் டைமில் எனக்கு ரொம்பவே வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுல சின்ன சின்ன கேப்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. பட் முடிஞ்ச அளவுக்கு நான் இதுக்கு மேலே ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோ அப்படிங்கிறத அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அந்த விதத்தில் இன்னைக்கான வீடியோவில் எமர்ஜென்சி பைசா அப்படின்னு பிளே ஸ்டோர்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு அப்ளிகேஷன் பத்தின கம்ப்ளீட்டான ரிவ்யூ அப்படிங்கறத பார்க்க போறோம். பட் இந்த ரிவ்யூவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டியது, நாம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஸோ இந்த வீடியோ அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாவே எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதை ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படிங்கிற ஒரு ரிவ்யூ மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே கைஸ், அந்த விதத்தில் இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் 2025 இருந்தே பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் சுபுர்பான் ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சேம் டைம் இந்த கம்பெனி யாரு அப்படின்னா, இவங்க டைரக்டா ஆர்பிஐல ரிஜிஸ்டர் பண்ணிருக்கக்கூடிய ஒரு என்பிஎஃப்சி நிறுவனமா தான் இருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ஒரு டைரக்ட் ஆர்பிஐ ரிஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி உடைய அப்ளிகேஷன். இதை கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனை பிளே ஸ்டோர்ல இதுவரையிலும் ஒரு 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறது பண்ணிருக்காங்க. அதுல 3000 பேர் கொடுத்த ஆவரேஜான ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது 4.4 ஆகும் இருக்கு. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் சேலரிடு பர்சன் அப்படிங்கிறவங்களுக்கும் லோன் கொடுத்துட்டு இருக்காங்க, செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனுக்கும் லோன் கொடுத்துட்டு இருக்காங்க, அன்எம்ப்ளாய்டு பர்சனுக்கும் லோன் கொடுக்கறதா மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன்ல இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதை தவிர்த்து அப்ளை பண்றதுக்கான ஏஜை பொறுத்தவரைக்கும் 21 வயசுக்கு மேல இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷன் பத்தின ஒரு சில ஹைலைட்டான விஷயங்கள் எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. எந்த ஒரு கொலாட்டலும் தேவையில்லை, 100% டிஜிட்டல் ப்ராசஸ், மினிமல் டாக்குமெண்டேஷனே போதுமானது, ஜஸ்ட் பேன் கார்டு அந்த ஆதார் கார்டு இது மட்டும் இருந்தாலே போதுமானது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. தென் ரீபேமெண்ட் பண்றதுக்கும் ஃபிளெக்சிபிளா ரீபேமெண்ட் டென்யூர் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து லோன் அமௌண்ட்டை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமா 1 lakh வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ரீபேமெண்ட் டென்யூரை பொறுத்தவரைக்கும் மினிமம் 62 டேஸ்ல இருந்து அதிகபட்சமா 90 டேஸ் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் நீங்க கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கோங்க, அதிகபட்சமாவே 90 டேஸ் வரைக்கும் தான் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமா 10% ஆஃப் லோன் அமௌண்ட் பிளஸ் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. தென் ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டை பொறுத்தவரைக்கும் அதுவும் அப் டு 120% வரைக்கும் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ இவங்க பிளே ஸ்டோர்ல கொடுத்த டீடைல்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் டூ மச்சா தான் இருக்கு. ஸோ இதில் அதிகப்படியான ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறது கலெக்ட் பண்றாங்க. ரீபேமெண்ட் பண்றதுக்கும் ஒரு மினிமலான ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ஸோ இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் நம்ம கீழே அப்ளை பண்ணுற ப்ராசஸை பார்க்கும்போது அங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டார்டிங் 10,000 இருந்து அதிகபட்சமாக 1 lakh வரைக்கும் லோன் கிடைக்கும். ரீபேமெண்ட் டென்யூரை பொறுத்தவரைக்கும் இந்த இடத்துல அதிகபட்சமாக 365 நாள் வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து இவங்க ஆர்பிஐல என்ன நேம்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, அந்த சிஐஎன் நம்பர் என்ன அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல தெளிவாக கொடுத்துருக்காங்க. தென் இவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட் டீடைல்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க. கான்டாக்ட் பண்ணுறதுக்கான மொபைல் நம்பர், இவங்களுடைய அட்ரஸ் டீடைல்ஸ் அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு வந்தோம் அப்படின்னா இன்ஸ்டன்ட்டா வித்தின் 10 minutesல லோனை டிஸ்பர்சல் பண்ணிக்கலாம். லைட்டனிங் ஃபாஸ்ட் அப்ரூவல் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது தேவையில்லை அப்படிங்கிறத தெளிவாக போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து கொலாட்டரல் ஃப்ரீ லோன் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. எங்கிருந்து வேணாலும் எப்போ வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. தென் லோன் கால்குலேட்டர் அப்படிங்கிறதுமே ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் 1 by 1 சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த இடத்துல இந்த விதத்தில் திரும்பவும் நோ சிபில் ஸ்கோர் ரெக்யூர்ட் அப்படிங்கிறத திரும்ப போட்டிருக்காங்க. வீக்கான கிரெடிட் ஸ்கோர் இருந்தாலும் நாட் அன் இஷ்யூ அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஓகே கைஸ், இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு கீழே வரலாம். வேற என்ன டீடைல்ஸ் இருக்குன்னு, இதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லோன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. லோனை பொறுத்தவரைக்கும் ஆதார் கார்டை வச்சு இவங்க கொடுக்கறதாவும் போட்டிருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு தெரியல. இதை தவிர்த்து கீழே ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ல தேவையான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்க பேன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் ஸ்டேட்மெண்ட் அண்ட் இன்கம் ப்ரூஃப். ஒருவேளை சேலரிடு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சேலரி ஸ்லிப் இந்த மாதிரியான டீடைல்ஸ் அப்படிங்கிறதுமே கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. பட் நம்ம செக் பண்ணி பார்க்கும்பொழுது பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு இது ரெண்டு மட்டுமே போதுமானது அப்படிங்கிறதான் போட்டிருக்காங்க. ஒருவேளை ஆதார் கார்டை மட்டும் வச்சு கூட லோன் எடுக்கிறதா இருந்தாலும் இதில் எடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் ஒரு சில இடங்களில் சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து இவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்லையுமே பெரிய அளவில் இம்பார்ட்டன்டான டீடைல்ஸ் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. பட் லோன் பற்றின ஒரு கால்குலேஷன் அப்படிங்கிறத இவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்லையுமே கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ரொம்பவே புது அப்ளிகேஷன். இப்போதைக்கு இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இவங்களுடைய 1 star ரேட்டிங் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். அந்த விதத்தில் ஃபர்ஸ்ட் ரிவ்யூவே இதில் அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. தென் இவங்க ஏதாவது இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா சரியாக கிளாரிஃபை பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதுவே ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதில் நண்பர் ஒருத்தர் வந்து லோன் அப்படிங்கிறது எடுத்திருக்காரு. இவருக்கு 9,595 ரூபாய் அப்படிங்கிறது ரீபேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு காட்டிருக்காங்க. பட் கொஞ்ச நேரத்திலேயே எந்த ஒரு ரீசனும் இல்லாமல் 9,690 ரூபாய், கிட்டத்தட்ட எவ்வளோ ஒரு 95 ரூபாய் அப்படிங்கிறது சேர்த்து காட்டுறாங்க. இது ஏன் இப்படி வருது அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. தென் ஓவராலாகவே இந்த அப்ளிகேஷனில் ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத செகண்ட் ரிவ்யூவில் சொல்லியிருக்காங்க. தென் இதில் 3வது ரிவ்யூ பார்த்தீங்கன்னா இதில் லோன் அமௌண்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்றாங்க. பட்
அந்த என்னைக்கு ரீபேமெண்ட் பண்ணணுமோ அந்த டேட்ல இருந்தே கால் பண்ணி தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தென் இந்த இடத்துல ஈஸியாக அப்ளை பண்ண முடியல, அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்குது. தென் அப்ரூவல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. தென் அடுத்தடுத்த ரிவ்யூஸ் அப்படிங்கிறதும் ஒரு சிலது அதே மாதிரியான ரிவ்யூஸ் அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது. ஓகே கைஸ், ஓவராலாக இதில் இருக்கக்கூடிய ட்ராபேக்ஸ் அப்படின்னு பார்க்க இவங்களுடைய கஸ்டமர் கேர் அப்படிங்கிறது சரியாக இல்லை. அப்ளை பண்ணும்பொழுது ஒரு சில இஷ்யூஸ் அப்படிங்கிறது இருக்குது. இதை தவிர்த்து ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதும் நிறைய பேருடைய 1 ஸ்டார் ரேட்டிங்கில் ரிவ்யூஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்துருப்பீங்க. இதில் கிடைக்கக்கூடிய லோன் டீடைல்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சிருக்கும். யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கும். தென் அப்படி ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்களுடைய ரிவ்யூஸ் அப்படிங்கிறதையுமே பார்த்துருந்தோம். ஓவராலாக இன்னைக்கான இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது அடுத்தடுத்து கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.